தரம் செல்வபுரத்தில் கந்தசாமி கவுண்டர் தோட்டத்தில் வந்து அவர் பயிர் செஞ்ச 3500 வாழையில் 1800 வாழை இப்போ இந்த சூறாவளி காற்றுல வந்து முறிஞ்சு போச்சு. இப்போ வந்து இருக்கிற பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தினால எந்த பயனும் இல்லை. ஏதோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் லாபமாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மாற்றணும். இப்போ வாகன இன்சூரன்ஸ் திட்டமால் ஒரு தோட்டத்தில் வாழை விழுந்தாலும் அவளுக்கு முழுமையாக இந்த பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தினால பலன் கிடைக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியா பூரா வாழை விழுகணுங்கிறாங்க. ஒரு தோட்டத்திலே வந்து முத்தின வாழை தான் விழுகு, இளம் வாழை விழுகாது. அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் ஒரே நேரத்தில் பயிர் செய்கிறதில்ல. அதனால் எந்த தோட்டத்தில் காய் முத்தி வெயிட்டாக இருக்குது அந்த தான் சூறாவளி காற்றுக்கு விழுகு. இப்போ மற்ற தோட்டத்தில் கண்டிப்பாக விழுகாது. இது வந்து சாத்தியமே இல்லை. ஒரு ஏரியா பூரா விழுந்தால் தான் பயிர் இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு சாத்தியமே இல்லை. அது சரியான திட்டம் அல்ல. ஆகவே ஒரு தோட்டத்தில் விழுந்தால் கூட, ஒரு விவசாயிக்கு விழுந்தால் கூட அதுக்கு இன்சூரன்ஸில் பணம் கிடைக்கணும். அப்படி மாற்றினா தான் அந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இது வந்து இன்றைக்கி இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு வாழைக்கு வந்து 100லேருந்து 200 வரைக்கும் இப்போ உற்பத்தி செலவாகுது. அந்த இழப்பீடையே அரசாங்கம் கொடுக்கணும். என்றைக்கு இந்த பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை மாற்றுற வரைக்கும், சரியாக விவசாயிக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் இந்த உற்பத்தி செலவினை வந்து அந்த அரசாங்கம் இழப்பீடாக கொடுக்கணும். இன்றைக்கி வந்து இந்த விவசாயி வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டியில் வந்து 1,60,000 கடன் எடுத்துக்கிறார். அதை எடுத்து தான் இன்றைக்கி பயிர் செஞ்சுக்கிறார். இப்போ இதை முறிஞ்சு போச்சுன்னா எப்படி அவரால் கடன் கட்ட முடியும்? ஆகவே வந்து இந்த பயிர் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்யணும். இந்த மாதிரி வாழை விவசாயிகள் வந்து எங்கெங்கே கடன் வாங்கி இப்போ சூறாவளி காற்றுல வந்து அவங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கடன் தள்ளுபடி பண்ணணும். இல்லைன்னா பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தை முழுமையாக கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணணும். அதுவும் இல்லைன்னா ஒரு வாழைக்கு உற்பத்தி செலவினை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயிகளில் வந்து இந்த குறுகிய கால பயிர் யாராலும் செய்ய முடியல, இந்த பல பிரச்சனைகளால். அதனால் இந்த வருடப்பயிராக இந்த வாழை தான் பயிர் பண்ணுறாங்க. நீண்ட கால பயிரை தென்னையை பயிர் பண்ணுறாங்க. இது வந்து இது தொடர்ந்து இதே மாதிரி ஆச்சுன்னா, இப்படியே நஷ்டமாச்சுன்னா விவசாயி யாரும் வாழை பயிர் செய்ய முடியாது. ஆகவே வாழைப்பயிரை காப்பாற்றணும். அது காணாமல் போயிடும். அதை காப்பாற்றணும்னா தமிழக அரசாங்கம் வந்து உற்பத்தி செலவினை அந்த சூறாவளி காற்றில் சேதமடைந்த வாழை விவசாயிக்கு இழப்பீடாக கொடுக்கணும்.